கடந்து போவோம். ஆமேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தை. 2 சாமுவேலின் புஸ்தகம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட சொல்லுங்க, அவனோடு கூட இருந்தார். கண்களை மூடி செபிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிற அந்த இடத்துல the Lord God Almighty, அதாவது சர்வ வல்லவர் கூட இருந்தார். சொல்லுங்க, Almighty God கூட இருந்தார். ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவன் கூட இருந்தார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தையிலிருந்து எங்களோடு கூட பேசுங்க. சொல்லுங்க, இந்த வார்த்தையிலிருந்து என்னோடு பேசுங்க. இயேசுவே, நீர் பேசுகிறவர், பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசுகிறவர், எங்களோடு கூட பேசும். ஹல்லேலூயா, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை கடந்த நாட்களிலே ஆமென் ஒவ்வொரு நாளும் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற வேளையிலே இந்த வார்த்தையை வாசிக்கும்படி ஆவியானவர் கிருபை கொடுத்தார். இந்த வார்த்தையை வாசித்த போது ஆவியானவர் அவருடைய தொடுதலையும் அவருடைய வல்லமையையும் ஆமென் நிரம்பும்படி செய்தார். இதில் என்ன விசேஷம் என்று கேட்டால், தாவீது நாளுக்கு நாள் ஆமென், ஆங்கில வேதாகமத்தில் எழுதியிருக்கு ஆல் த டைம், எல்லா நேரத்திலும். சொல்லுங்க, எல்லா நேரத்திலும் ஆல்மைட்டி காட் கூட இருந்தாராம். சொல்லுங்க, எல்லா நேரத்திலும். சொல்லுங்க, எல்லா நேரத்திலும் ஆல்மைட்டி காட், எல்லா வல்லமை உள்ளவர் கூட இருந்தார். சொல்லுங்க, இருந்தார் என்று சொல்லாமல் கூட இருந்தாராம். சொல்லுங்க, கூட இருந்தாராம். ஆமென் சொல்லுங்களேன். எங்க இருந்தாரா? கூடவே ஆண்டவர் இருந்தாராம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான ஆசீர்வாதத்துக்கான ஒரு காரணம் என்னவென்று கேட்டால், ஆமென், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சொல்லுங்க, அவனோடு. ஆமென், கூட. ஆமென் சொல்லுங்க, இருந்தார் என்று அல்ல, கூடவே இருந்தார். சொல்லுங்க, கூடவே இருந்தார். சொல்லுங்க, கூடவே இருந்தார். கூடவே இருந்தார் என்று சொன்னால் எப்படி அதன் பொருள்? ஒரு கணவன் மனைவி கூட இருப்பது போல, ஒரு தாய் தகப்பன் பெற்றோர்கள் கூட இருப்பது போல, ஆண்டவராகிய தேவன் தாவீதோடு கூடவே இருந்தார். சிலரோடு கூட இருப்பார், ஆனால் சிலரோடு மட்டும்தான் கூட இருப்பார். இந்த 2 வார்த்தையினுடைய புரிந்து கொள்ளுங்க. சிலரோடு ஆண்டவர் இருப்பார், ஆனால் சிலரோடு மட்டும்தான் கூடவே இருப்பார். சொல்லுங்க, கூடவே இருக்கிறது வேண்டுமா அல்லது இருக்கிறது வேண்டுமா என்று கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? அவர் என்னோடு கூடவே இருக்க வேண்டும். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூடவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கவே விரும்புகிறார். அவர் வந்துவிட்டு அவர் உங்களை விட்டு பிரிந்து போவதற்கு அவர் விரும்பவில்லை. அவர் எப்பொழுதும் அவர் உங்களோடு கூட ஒரு குடும்ப உறவாக, குடும்ப அங்கத்தினராக, மூத்த சகோதரனாக, உன்னுடைய தாயாக, உன்னுடைய தகப்பனாக, ஆமென், உன்னுடைய ஆமென் நல்ல ஆலோசகராக உங்களோடு கூடவே எப்பொழுதும் இருக்க விரும்புகிறார். ஆகவே அவருக்கு பெயர் இம்மானுவேல் என்று கொடுக்கப்பட்டது. சொல்லுங்க, ஆண்டவருடைய பெயர்களில் ஒன்று என்னங்க? சொல்லுங்க, இம்மானுவேல். அப்படின்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறார் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, நம்மோடு, என்னோடு அவர் கூட இருக்கிறார். சரி, இப்ப ஆண்டவர் கூட இருந்ததினாலே அதனுடைய விளைவு என்ன என்று கேட்டால், வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவன் நாளுக்கு நாள் என்ன செய்தானா? விருத்தி அடைந்தான். ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, விருத்தி அடைந்தான். அவனுடைய வாழ்க்கை விருத்தி அடைந்தது, அவனுடைய ராஜ்யம் விருத்தி அடைந்தது, அவனுடைய மேன்மை விருத்தி அடைந்தது, அவன் புகழ் விருத்தி அடைந்தது. அவன் எல்லா நிலைமையிலும் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? சொல்லுங்க, எல்லா நேரத்திலும் தாவீது
விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இப்படிப்பட்ட நிலையிலே தான் இருக்க விரும்புகிறார். அவர் எப்போதும் கூட இருக்க தான் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கூட இருக்க விரும்புகிறார். ஆனால் நான் தான் அவரை அனுமதிப்பது இல்லை. சொல்லுங்க, இருமானவரே, ஆனால் நீ கூட இருக்க எனக்கு விருப்பமில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? நீர் இரு, ஆனால் எப்போதும் என்னோடு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நான் கொஞ்சம் அப்படி இப்படி செய்வேன், அதுக்கு நீங்க தடையா இருப்பீங்க. நீங்க என்னோடு கூட இருந்தா எந்த மிஸ்டேக் என்னால செய்ய முடியாது. ஆகவே நீங்க இருங்க, வேணாம்னு சொல்லல. சண்டே வாங்க, சண்டே வந்து ஃபுல் டைம் என்னோட கூட இருங்க. ஏன்னா அன்னைக்கு ஆராதனைக்கு போவேன், ஜெபிப்பேன், வேதத்தெல்லாம் வாசிப்பேன், அன்னைக்கு எந்த மிஸ்டேக்கும் செய்ய மாட்டேன். நீங்க நைட்டு திங்கட்கிழமை அல்லது சண்டே நைட்டே நீங்க என்னோட போயிடணும், அல்லது ஒன் டே மார்னிங்காவது நீங்க என்னோட போயிடணும். ஏன்னா ஒரு நாள் தான் உங்க நாள், ஒரு நாள் தான். 6 நாள் ஏன் நாள் சொல்லுங்க? ஹலோ, 6 நாள் ஏன் 6 நாள்? நீங்க தான் சொன்னீங்க, ஆண்டவரே 6 நாள் உனக்குரியது, 7ஆம் நாள் இந்த 7ஆம் நாள் உங்க நாள், நீங்க வாங்க, ஒன்றும் வேணாம்னு சொல்லலை. நான் உங்களை ஆராதிக்கிறேன், உங்களை தொழுது கொள்கிறேன், நல்லா பாட்டு பாடுறேன், கை தட்டுறேன், சர்ச்சுக்கு போறேன், எல்லாத்தையும் பண்றேன். அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்காக நான் எல்லாத்துலயும் பிரேக் போட்டு நிறுத்திடுறேன். பட் 6 நாள் எனக்குரிய நாள் நீங்க இருந்துகிட்டே இருக்க கூடாது. நீங்க போயிருங்க, உங்களுக்குன்னு ஒரு பரலோகம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. நீங்க அங்க போனா தான் நல்லது. ஏன்னா நான் இப்படி இப்படி இருப்பேன், நான் அதை இதையும் செய்வேன், அதை இதையும் பேசுவேன், அதை இதையும் பார்ப்பேன். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்க வேண்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஹலோ பிரதர், லிசன் ப்ளீஸ். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உன்னோடு கூட இருக்க வேண்டும். சகையு ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருப்பாரோ என்று அவரை பார்க்கும்படி காட்டத்தின் மரத்தின் மேல் ஏறினார். ஆண்டவர் இயேசு அருகாமையிலே வந்து நின்று சொல்லுகிறார், சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டுல நான் உன் கூட தங்க போறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு உன் வீட்டுல உன் கூட நான் தங்க போறேன். சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களோட தங்க போறப்பா. ஆண்டவரே கொஞ்சம் நாளைக்கு வரக்கூடாதா? ஒரு சகோதரன் நானே வீட்டமா ஊழியத்துக்கு முடிச்சுட்டு வந்தோம். அவர் ஊழியத்துக்கு முடிச்சுட்டு வந்து எங்கே உட்காந்துருந்து எங்களை பார்த்துட்டேன், நானும் பார்த்துட்டேன். அவர் உட்காந்துருந்த நிலைமை சரியில்லை. அப்புறம் பார்த்துட்டு ஓடி வர்றாரு, ஓடிட்டு இப்படிலாம் வாயெல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. ஒன்றும் விலங்கலை, கைகள்லாம் ஆடுதவருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாச வரீங்களா? சரி வரேன்ற, நாளைக்கு வரீங்களா? சரி வரேன். இப்போ வரீங்களா? நிறுத்து, உனக்கு இப்போ என்னாச்சு? இப்போ வரணுமா நாளைக்கு வரணுமா? ஏன்னா அவருடைய நிலை சரியில்லை. இன்றைக்கு உங்களை பார்த்து, நான் மகனே உன்னோடு கூட இன்றைக்கு உன் வீட்டுல வந்து உன்னோடு கூட நான் தங்க வேணும் என்று சொன்னால் எத்தனை பேர் ஆவலாய் இன்புற்றவர்களாய் வாழும் ஆண்டவரை அழைச்சிட்டு போவீங்க? சகரமா ஆய் தந்தாச்சா? கௌத்தரம் நல்லா கவனமா கேட்கணும். நல்லவர் சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர். சகையில் தாமதமே பண்ணல, ரொம்ப சந்தோஷமா மரத்துல இருந்து இறங்கல, கீழே குதிச்சுட்டான். ஏன்னா என்னோட வீட்டுக்கு அவர் வந்து தங்க போறார், என்னோட வீட்டுக்கு ஆண்டவர் வந்து தங்க போறார். ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோட அவன் கீழே குதிச்சுட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனே பேர் சோதரம், சகைவே நான் வந்துட்டேன் இல்லையா, நீ யார்கிட்ட ஏமாத்தினி எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படிலாம் சொல்லல. அவனே சொல்றான், ஆண்டவரே நான் யாருக்கிட்டையாவது எதையாவது ஏமாத்தி வாங்கினா நான் நாளத்தனையா கொடுத்துறேன், எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஏன்னு சொன்னா இயேசு வந்த உடனே அவனுடைய உள்ள மகிழ்ந்தது, பூரித்தது. ஏன்னு சொன்னா ஒருவருக்கு கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியத்தை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோடு தங்க விரும்புகிறார், உங்களோடு வாழ விரும்புகிறார், உங்களோடு அமர்ந்திருக்க விரும்புகிறார், உங்களோடு சாப்பிட விரும்புகிறார், உங்களோடு பேச விரும்புகிறார், உங்கள் மேல் தோள் மேல் கை போட்டுக் கொண்டு உங்களோடு நடக்க அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென்? எத்தனை பேர் ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி?
சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. நாம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, இயேசுவே நீங்க வாங்க, இந்த பாருங்க, இந்த இடத்துல மாத்திரம் உட்காருங்க. டேக் யுவர் சேர், டேக் யுவர் சீட், இங்க உட்காருங்க. இங்க இருந்து எந்திரிக்க கூடாது. இங்க இருந்து என்ன பண்ணக்கூடாது? நான் வந்தா அப்பப்ப ஜெபம் பண்ணிட்டு போவேன், அப்பப்ப துதிப்பேன், அப்பப்ப பாடுவேன். அப்புறம் இந்த பக்கம் போயிட்டு கொஞ்சம் அந்த டிவியை ஓபன் பண்ணி அந்த போன வாரத்துல விட்டு போன அந்த எபிசோட நான் கேட்கணும். நீங்க அங்கெல்லாம் வராதீங்க, டிவி இருக்கிற அறைக்கு வராதீங்க. அங்க கொஞ்சம் டிவி சேனல்ல கொஞ்சம் வேற விதமா நான் மாத்துவேன். வேற விதமா சொல்லுங்க, வேற விதமா மாத்துவேன். நீங்க அங்க வராதீங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னேன், நீங்க அங்கேயே இருங்க. நீங்க எங்க அவங்க இருக்கிற இடத்துல இருந்தா அவங்க உங்களுக்கு நல்லது. ஆமென். அவங்க இருக்கிற இடத்துல நீங்க கடவுள் நீங்க எங்க இருக்கணுமோ அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்க எங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்ணிக்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு விசுவாசி வீட்டுக்கு ஒரு ரட்சிக்கப்படாத ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அவன் ஏற்கனவே பாவியா இருப்பான். இப்போ விசுவாசி ரட்சிக்கப்பட்ட விசுவாசி வீட்டுல ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் தங்கினா அவன் மகா பாவி ஆயிடுவான். சொல்லுங்க, இப்படி ஆயிடுவான். அவன் ஏற்கனவே கொஞ்சம் பாவியா இருக்கிறான், கொஞ்சம் அப்படி இப்படி என்னமோ செஞ்சு கிடக்கிறான். ஆனா இப்போ விசுவாசி வீட்டுல ஒரு வாரம் வந்து அவன் தங்குறான். ஏன்னா அவங்க எல்லாம் தேவ பிள்ளைங்க, இவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள், இவங்க வாயில பொய் வராது, இவங்க குடும்பத்துல சந்தோஷமா இருப்பாங்க, இவங்க எப்பவும் பார்த்தா மகிழ்ச்சியா இருப்பாங்க, எப்பவும் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க, எப்பவும் பாடி ஒரு பரலோகத்துல இருப்பது போல இருப்பாங்க. அவன் நினைச்சுக்கிட்டு போவான், அவன் நான் ஒரு பரலோகத்துக்குள்ள, ஒரு குட்டி பரலோகத்துக்குள்ள போக போறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வருவான். முதல் நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள் அவன் முடிஞ்சு போகும்போது மகாபாவியா வெளியே போயிடுவான். ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவ பிள்ளைகளுடைய வீடு, குடும்பம், வாழ்க்கை, நடைமுறை, பேச்சு எவையும் தேவனுக்கு பிரியமானதா இல்லை. இங்க மட்டும்தான் பரிசுத்தம். வெளியில போனா அவ்வளவுதான், என்னமா மாறுவோன்னு நமக்கே தெரியாது. சில சொல்லுவோம்ல, கோபம் வந்தா நான் என்னமா மாறுவேனே தெரியல. ஏன்? என்னுடைய வாழ்க்கை இன்னும் மாறவில்லை. சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை. அவர் உங்க வீட்டிலே தங்க விரும்புகிறார். சொல்லுங்க, இயேசு என் வீட்டிலே தங்க விரும்புகிறார். சொல்லுங்க. அவர் என்னோடு கூட இருக்க விரும்புகிறார். அவர் என்னோடு கூட வாழ விரும்புகிறார். அவர் என்னோடு பேச விரும்புகிறார். அவர் என்னோடு நடக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யாரோடு இருந்தார்? தாவீதோடு கூட இருந்தார். சொல்லுங்க, தாவீதோடு கூட இருந்தார். அவன் விருத்தி அடைந்தான். அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, மேன்மையை அடைந்தான், சுபிட்சமாய் வாழ்ந்தான், சேமமாய் வாழ்ந்தான், குறைவில்லாமல் வாழ்ந்தான், செழித்து வாழ்ந்தான். அவனுடைய ஆசீர்வாதம் எல்லை கடந்து போய் கொண்டிருந்தது. காரணம், அவர் கூட இருந்தார். சொல்லுங்க, யார் கூட இருந்தார்? அவர் கூட இருந்தார். அல்லேலூயா. அவர் கூட இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய வேதாகம் வந்து நிறைய பரிசுத்தவான்கள். அதில் இன்னொரு ஆள் யோசேப்பு இல்லைங்களா? இந்த யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, யோசேப்போடு கூட. நீங்க வாசித்து பாருங்க, அந்த வசனத்தை மாத்திரம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. ஆதியாகமம் 39:2, 39:21, 39:23 இந்த 3 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆமென் சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 39:21 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென். தலைவனுடைய அந்த போத்திபார் என்கிறதான அந்த மனிதனுடைய தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். 39:23 கர்த்தர் கூட இருந்ததினாலே அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். அப்போ கர்த்தர் கூட இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, கர்த்தர் கூட இருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, வர வர குறுகி போக மாட்டாங்க. அப்போ நீங்க உங்க குடும்பம் இப்ப எப்படி இருக்கு? நீங்க விருத்தி அடைஞ்சிருக்கீங்களா?
உங்க குடும்பம் விருத்தி அடைஞ்சிருக்கா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில விருத்தி இல்லை? இந்த வசனம் சொல்லுகிறபடி ஏன் என் வாழ்க்கையில விருத்தி ஆகல என்று கேட்டால், ஆசீர்வதிக்கிறவர் கூட இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. கூட இருக்கிறாரு. சொல்லுங்க இருக்கிறாரு, ஆனா கூட இல்லை. சொல்லுங்க இருக்கிறாரு, ஆனா கூடவே இல்லை. அவர் வந்துட்டு போயிடுவார். ஏன்னா என் தொல்லை தாங்க முடியல அவருக்கு. நான் பண்றது அவருக்கு தாங்க முடியல. என் பேச்சு தாங்க முடியல. நான் வீட்டில் பேசுற பேச்சு தாங்க முடியல. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். சொல்லுங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில, மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவர், நித்தியானந்தர், ஏக சக்கராதிபதியமாக இருக்கிறவர். நான் பண்ற லூட்டினால அவர் எங்கூட தங்கதான் வந்தாரு. அவரை தங்க உடல ஆட்டோமேட்டிக்கா போயிட்டார். ஆமென் சொல்லுங்க. துரத்தி ஆண்டவர் துக்கமுகமா நம்ம வீட்டை விட்டு போயிடுறாரு. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்குள்ளே தங்கி, நான் உங்களுக்குள்ளே உலாவி, நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சொல்ல, நான் உங்களுக்குள்ளே தங்கணும், உங்க வீட்டுல தங்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் இதோ வாசல் படியிலே நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட சாப்பிடுறதுக்கு வர்றாரு. சொல்லுங்க, எதுக்கு வர்றாரு? எத்தனை பேர் உங்க வீட்டுல ஏசப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, எல்லா நாளும்? சொல்லுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, எல்லா நாளும் உங்க வீட்டுல வந்து சாப்பிட விரும்புறாரு. சகை அன்னைக்கு என்னென்ன சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான் இல்லையா? அப்படிதானே? அவன் ஆண்டவர் வந்த உடனே கையும் ஓடல, காலும் ஓடல. ஆண்டவரே, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சாப்பிட போறீங்க? உங்களுக்கு இந்த வெரைட்டி பிடிக்குமா? இது பிடிக்குமா? மீன் பொரிச்சு பிடிக்குமா? குழம்புல போட்டா பிடிக்குமா? உங்களுக்கு இந்த மீன் பிடிக்குமா? அது பிடிக்குமா? இப்படி உங்களுக்கு பிரெட் இப்படி பிடிக்குமா? நீங்க என்ன ஆண்டவரே சாப்பிடுறீங்க? எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பான். அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷத்தோட அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்திருப்பான் இல்லையா? அன்னைக்கு முழு நைட்டும் இயேசு கூட அந்த தூங்கியிருப்பானா? சொல்லுங்க, தூங்கியிருப்பானா? ஏன்னா வராதவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, மகிமையானவர் வந்து இருக்கிறார். இந்த நாளை விட்டனா ஏமாறி ஒரு தூசி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அன்னைக்கு தூக்கத்தை நிறுத்திட்டான். அப்பா கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னென்ன பேசிருப்பான்னு தெரியாது. உங்க வீட்டிலே அவர் ஒவ்வொரு நாளும் வந்து தங்க விரும்புகிறார். வந்துட்டீங்க ஆண்டவரே, டைம் ஆச்சு, கண்ணை கட்டிட்டு வருது, நீங்க ஒரு வாரமா படுங்க, நான் ஒரு வாரமா தூங்குறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களோடு தங்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவரே நீர் என்னோடு தங்க விரும்புவதற்காக நன்றி. நீர் வாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் வாரும் ஆண்டவரே, என் வீட்டிலே வந்து தங்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. உன்னத பாட்டில் ஒரு வார்த்தை இருக்கிறது, வாரும் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்கு உங்களுக்கு உச்சிதமான பழங்களை நான் வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, உச்சிதமான பழங்களை உமக்கு நான் வைத்திருக்கிறேன். வாரும் என் நேசரே, நாம் போய் இன்பமாய் அந்த பழங்களை பறித்து நாம் சாப்பிடுவோம். வாரும் என்று சூலமேத்தியால் ஆமென் ஆண்டவருக்கு அழைப்பு கொடுக்கிறார். கடவுளுடைய பிள்ளையே, உன்னுடைய வீட்டிலே வந்து தங்க விரும்புகிற ஆண்டவருக்கு நீங்கள் வாரும் ஆண்டவர் என்று சொல்லுகிறீங்களா அல்லது வேண்டாம் என்று சொல்லுகிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் கூட இருந்தால் அவன் விருத்தி அடைவான். சொல்லுங்க, கர்த்தர் கூட இருந்தா. தாவீது விருத்தி அடைஞ்சதற்கு காரணம், யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம், இன்னும் பல தேவதாசர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர். ஒரு நாளாகமம் 4:10 எடுத்துக்கோங்க. இங்க யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, கொஞ்சம் வேகப்படுங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி பாருங்க. அங்கேயும் என்ன சொல்றாரு? உமது கரம். சொல்லுங்க, உங்க கரம். யாபேசுக்கு தெரியும், ஆண்டவருடைய கரம் இருந்ததா என் எல்லை பெரிதா மாறும். சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவருடைய கரம் இருந்தால்தான் என்னுடைய எல்லை பெரிதாகும். ஆமென் சொல்லுங்க.
ஆண்டவருடைய கரம், சொல்லுங்க, ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருந்தால் என் எல்லை பெரிதாகும், என் பொருளாதார எல்லை பெரிதாகும், என் ஆசீர்வாதத்தின் எல்லை பெரிதாகும். சொல்லுங்க, என் மேன்மையின் எல்லை பெரிதாகும், உங்க ஆவிக்குரிய எல்லை பெரிதாகும். சொல்லுங்க, என் எல்லை பெரிதாக வேண்டும் என்று சொன்னால் என் பலத்தால், என் பராக்கிரமத்தால் அல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் அது சாத்தியமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் கூட இருக்கணும். யாபேஸ்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க அம்மா அவனுக்கு பச்சை பேரே துக்கம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கண்ணை திறந்து பாருங்க. என்ன பேர் வச்சாங்க? யாபேசு அப்படின்னா துக்கம். அவங்க அம்மா வசனம் சொல்லுது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவரை பெற்றேன் என்று அவளுக்கு என்ன பேர் வச்சாங்க? யாபேஸ். மூஞ்சில முடிச்சாலே ஆகாது. அப்போ ஒரு துக்கம் பிடிச்சவன், அவன் மூஞ்சில முடிச்சாகாது, விளங்காதாலே. யாருக்காவது அப்படி பேர் வைப்பாங்களா? துக்கம்னு வைக்கவே மாட்டாங்க. யூதாசன் யாருக்காவது பேர் வைப்பாங்களா? ஏன்னா அதெல்லாம் வேணாம், அதை காட்டி கொடுத்தவன் இல்லையா? சிமியோன் வைப்போம், யாபேஸ்லாம் யாருக்காவது வைப்பாங்க. ஆனா இந்த யாபேஸ் துக்கம் நிறைந்தவன். ஏன்? அவன் ஒரு பிறக்கும் போதே விளங்காம பிறந்துட்டான், தரித்திரம் பிடிச்சவனா பிறந்துட்டான், ஆசீர்வாதம் இல்லாதவனா பிறந்துட்டான், மேன்மை இல்லாதவனா பிறந்துட்டான், உயர்வு இல்லாதவனா பிறந்துட்டான். இவன் என்னைக்கு என் குடும்பத்துல வந்து எனக்கு பிள்ளையா பிறந்தானோ அன்னைக்கே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இவன் என்னைக்கு என் வயிற்றுல உண்டானானோ அன்னைக்கே எனக்கு ஏழரை பிடிச்சிருச்சுன்னு சொல்றவங்க இருக்காங்க. நீங்க ஏழரை பிடிச்சாலும் சரி, எட்டரை பிடிச்சாலும் சரி, நீங்க ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருந்தால் உங்கள் எல்லை மாறும். எத்தனை பேர் ஆண்டவரை சொல்றீங்க? அல்லேலூயா. இவன் எப்படி ஜெபிக்கிறான்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்ன பண்ணுங்க, விலக்கி காத்து அருளும் என்று வேண்டிக் கொண்டதை தேவன். சொல்லுங்க, தேவன் நீங்க வேண்டிக் கொண்டா அருள்வாரு. சொல்லுங்க, கொடுப்பார். எத்தனை பேர் சொல்லுங்க, நீங்க கேட்டா கொடுப்பார்? எத்தனை பேர் சொல்லுங்க, நான் கேட்டா ஏசப்பா தருவாரு? சொல்லுங்க, என் எல்லையை பெரிதாக்கும்படி கேட்டா தருவாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப தருவார்னா அவர் கூட இருக்கணும். முக்கியம் அதுதான். சொல்லுங்க, முக்கியம் அதுதான். இயேசு உங்க கூட இருக்கணும். இதை யாபேஸ் உணர்ந்துதான் ஜெபிக்கிறார். உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க கரம் என்னோடு இருக்கணும். தூங்குறவங்க எல்லாம் கையை சொல்லுங்க, உங்க கரம் என்னோடு கூட. கர்த்தருடைய பிள்ளைகளை யாபேஸ் சொல்லுகிறான், ஆண்டவரே உங்களுடைய கரம், உங்க பிசினஸ்ல ஆண்டவருடைய கரம் இருந்தா உங்க பிசினஸ் அப்நார்மலா போயிட்டு. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே என் வியாபாரத்துல நீங்க இருந்தா என் வியாபாரம் நினைச்சு பார்க்க முடியாம எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கும். என்னுடைய குடும்பத்துல நீங்க இருந்தா என் குடும்ப ஆசீர்வாதம் மாய தரங்க மண்டை ஆட்டிட்டு கூடாது. இருக்கா? சொல்லுங்க, என் குடும்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா என் குடும்ப ஆசீர்வாதம் மேன்மை அடையும், என் எல்லாம் பெரிதாகும். என் விவசாயத்துல நீங்க இருந்தீங்கன்னா, என் கால்நடைகளை நீங்க இருந்தீங்கன்னா, என் தொழில நீங்க இருந்தீங்கன்னா என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் கர்த்தருடைய ஆவியினால. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தார். அந்த வசனம் எழுதல, ஆமென். இருந்தா எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச வாசிப்பார்களே, ஆதியாகமம்னு நினைக்கிறேன். தோத்திரம். ஈசாக்கு அந்த தேசத்துல ஆமென் விதை விதைத்தான். அப்புறம் தேவனாகிய கர்த்தர் அவன் ஆசை சுத்துது. தோத்திரம். வசனத்தை எடுத்தீங்களா இல்லையா? பைபிள் இருக்குதா? ரெகுலரா பைபிள் படிச்சீங்கன்னா அந்த எடுக்க தெரியும். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார். கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல எத்தனை பலனு? தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அப்ப ஆசீர்வதிக்கிறவர் எங்க இருக்கணும்? இப்போ நான் பிரதர் ஆசீர்வதிக்கணும். இப்போ என்ன பண்ணுவேன்?
பக்கத்துல வந்து ஆசீர்வதிக்கிறேன். இப்ப நான் எங்க இருக்கிறேன்? நீர் இருக்க பக்கத்துல இருக்கிறேன். அப்போ ஈசாக்கோடு கூட சொல்லுங்க, அவர் கூட இருந்தாரு. 100 சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அப்ப ஈசாக் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கோடு இருக்கிறார். சொல்லுங்க, ஈசாக்கோடு இருக்கிறார். ஈசாக்கோடு இருந்ததுனால அவன் ஆசீர்வதிச்சார். பலன், உங்க வீட்டுல ஆண்டவர் இருந்தா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இருந்தா, உங்க குடும்பத்தில் ஆண்டவர் இருந்தா அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சொல்லுங்க, 100 மடங்கு பலன் வரும். சொல்லுங்க, 100 மடங்கு பலன் வரும். கரகடா செஞ்சு சொல்லுங்க, 100 மடங்கு பலன் வரும். சொல்லுங்க, 100 மடங்கு பலன் வரும். எல்லா விதத்திலும் 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. குறைவுகள் நிறைவாகும், அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை பிதா அனுப்புவார். போ ஆசீர்வதிச்சிட்டு வான்னு சொல்லுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களையும் அவர் நிரப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ யாபேசுனுடைய எல்லை ரொம்ப பெருசாயிடுச்சு. இப்ப யாரும் அவனை பார்த்து துக்கம் எல்லாம் சொல்றது இல்ல. நீங்க அடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டணத்துக்கு அவன் பேரை வச்சுட்டாங்க. யாபேஸ்ங்கிற பட்டணத்தையே உருவாக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. யாபேஸ்ங்கிற பட்டணத்தையே உருவாக்குறாங்க. இந்த யாபேஸ் பட்டணம் அன்னைக்கு அவன் விலகாதவன், அன்னைக்கு உருப்படி ஆகாதவன். ஆனா கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சாரு. அவன் எல்லாம் பெருசாயிடுச்சு. இவனை எல்லாருமே பார்த்து சொன்னாங்க, இப்ப அவன் யாபேஸ் இல்ல, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். யோவான் 15:5 வாசித்து பாருங்க. யோவான் 15:5 கொஞ்சம் வேகமா முடிக்கிறேன், நம்ம டைம் ஆயிடுச்சு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலும், நீங்க அவருக்குள்ளே, அவர் உங்களுக்குள்ளே இருக்கணும். சொல்லுங்க, இதான் உறவு. ஆமென் சொல்லுங்க. அவர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வீட்டில் நான் வாழுகிறேன், ஆண்டவரும் நானும் வாழுகிறோம். அவர் ஒரு புறம், நான் ஒரு புறம் அல்ல, அவரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். சொல்லுங்க. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கும் ஒரே குடும்பத்துல பிரிந்து வாழுகிறோம். குடும்பங்களுக்குள்ள பிரிவுகள், கணவன் ஒரு புறம், மனைவி ஒரு புறம். அடிக்கடி நீங்க சபையில ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கணும். என்னன்னா, பிரிவினை ஆவி என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. சொல்லுங்க, சொல்லுங்க. பிரிவினை ஆவி சபைக்குள்ள மாத்திரமல்ல, குடும்பத்துக்குள்ள இந்த பிரிவினை ஆவி வந்துடும். உங்க குடும்பத்துக்குள்ள பிரிவினை ஆவி வரக்கூடாதுன்னு அடிக்கடி ஜெபிக்கணும். சொல்லுங்க. என்ன ஜெபம் பண்ணுவீங்க? பிரிவினை ஆவி என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. சொல்லுங்க, பிரிவினை ஆவி, குழப்பத்தின் ஆவி வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். சொல்லுங்க, ஆமென். பிரிவினை ஆவி என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. குழப்பத்தின் ஆவி வரக்கூடாது. ஒரு மனதை கெடுக்கிற ஆவி. சொல்லுங்க, ஒரு மனதை கெடுக்கிற ஆவி, ஒற்றுமையை கெடுக்கிற ஆவி, ஏக சிந்தையை கெடுக்கிற ஆவி என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. இயேசு நாமத்தில் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஆசீர்வாதம் அது இந்த காரியத்துக்கெல்லாம் முக்கியமா அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கணும். குடும்பத்துக்குள்ள ஒரு மனதை கெடுக்கிற ஆவி வந்துடக்கூடாது. குழப்பத்தின் ஆவி வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. குழப்பத்தின் ஆவி. சொல்லுங்க, குழப்பத்தின் ஆவி ஒரு மனதை கெடுக்கிறார், ஒற்றுமையை கெடுக்கிறார், ஏக சிந்தையை கெடுக்கிறார். ஏசு நான் சொல்லியிருக்கேன். என்னத்தை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? உட்கார்ந்து இந்த மாதிரி தெரிஞ்சது. எத்தனை பேர் ஜெபத்துல கவனமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கவனிங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆவிகள் உங்க வீட்டுக்குள்ள வராதபடி என்ன பண்ணணும்? சொல்லுங்க. நீ ஜெபிக்காம விட்டீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறோம். ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பெரிய குழவை, பிரிவினையை உண்டாக்கிடுவான். குடும்பத்துல ஒரு மனம் போயிரும், ஒற்றுமை போயிரும், நன்மை போயிரும், ஸ்நேகம் போயிரும். ஒரு குடும்பத்துல எப்பவுமே ஒரே பிரச்சனையா இருக்கும். மனைவி சோற போட்டு கொண்டாந்து வச்சிருவாங்க. இவரு பாட்டில் வந்து பாவமா உட்கார்ந்து இருப்பாரு, யார் வீட்டுக்குள்ளேயோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா குடும்பத்துல
ஒற்றுமை. எத்தனை கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லாம இருக்கிறீங்க? பந்தியில் இருக்காத. ஒருமனை இல்லையா, பந்தி வராதிக்கு. கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா, கசப்பு இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது? கசப்பு இருந்தா என்ன பண்ணக்கூடாது? அதனால ஆண்டவர் சொன்னாரு, யாவரோடும் சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை சொன்னாரு, கூடுமானவரை. சொல்லுங்க. அப்ப சிலரோட கூட, சிலரோட, ஆமா, அது கொஞ்சம் விதிவிலக்கு. சிலரோட நீ என்ன பண்ணினாலும் சொல்லுங்க, முன்னால போனா கடிக்கும், பின்னால போனா இந்த இந்த கேரக்டர்ல நீங்க கூடுமான வரைக்கும் சமாதானமா இருக்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் மன்னிச்சு விதிவிலக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப பெரும் சந்தோஷம். அடைய சாமி பாட பார்த்தீங்களா அப்படின்னு நிறைய நிலைமைகள் அப்படி மாற முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கூடுமான வரைக்கும், உன்னால முடிகிற வரைக்கும், உன்னால முடிகிற வரைக்கும் சமாதானமா இருக்க நீங்கள் பழகுங்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு குடும்பத்துல சமாதானம், ஒற்றுமை இருக்கணும். நானும் என் ஆண்டவரும் ஒரே குடும்பத்தில் வாழுகிறோம். எனக்கும் ஆண்டவருக்கும் ஒருமனை இருக்கணும். நானும் ஆண்டவர் ஒன்னா இருக்கணும். நானும் ஆண்டவர் ஒன்னா பேசணும். நானும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஏங்க நான் உட்கார்ந்து இருக்கிறேன், இப்போ ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, நான் டிவி போடுறேன். நான் டிவி போட்டுட்டு ஒரு 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 சினிமா பார்க்கிறேன். ஆண்டவர் கூட உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாரா? பரவாயில்லப்பா, பாருப்பா, நானும் சேர்ந்து கொஞ்சம் பார்க்குறேன். இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை, பரலோகத்தில் காட்டவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல சினிமா ஓடுச்சுன்னா நீ சபிக்கப்பட்ட ஆளுன்னு அர்த்தம். கர்த்தரே உன்னை சபிப்பாரு. லிசன், ஆண்டவர் கூட இருந்தால் அவருக்கு பிரியமானது இருக்கணும். சொல்லுங்க, அவருக்கு பிரியமானது. சொல்லுங்க, அவருக்கு பிரியமானது. எப்படிங்க அந்த தாவீதோட ஆண்டவர் இருந்தாரு அப்படின்னா, நீங்க வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 13:22, இன்னொரு 1 சாமுவேல் 13:14. கொஞ்சம் வேகப்படுத்துறேன், மேல வசனம் வந்துச்சு, நான் வச்சிருக்கேன். இன்னும் வரலையா? இன்னும் வருது. பைபிள் இல்லையோ? அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். Thank you brother. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஈசாயின் குமாரனாகிய தாவீது. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. அவர் உங்களோட கூட இருக்கணும்னா அவருடைய இருதயத்துக்கு நீங்க ஏற்றவரா மாறணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரு உங்களோட இருக்கணும்னா அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா மாறணும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீதின் இந்த இருதயம் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாய் இருந்துச்சா? சொல்லுங்க ஹல்லேலூயா. சாமுவேல் புத்தகத்திலே வாசிங்க, அதே வார்த்தை தான். 13:14, 1 சாமுவேல் 13:14. இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாக இருக்க அவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை தேடி. சொல்லுங்க, இப்ப சபையில் ஆண்டவருடைய கண்ணு பார்க்குது, என் மனசுக்கு பிடிச்ச யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாரு. இதை ஆவியானவர் தான் சொல்றேன், நான் சொல்லலை, யோசிக்கல. இப்போ ஒவ்வொருத்தர் பக்கத்துலையும் வராரு. சாரால் பக்கத்தில் வந்து இருதயம் எனக்கு ஏற்றதா இருக்குதா? எஸ்ஸர் பக்கத்தில் வந்து என் இருதயம் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற நாயகையா பக்கத்தில் வந்து பார்ப்பாரு. ஏன்னா அவர் முகத்தை பார்க்குறவர் இல்லை, நேராக டைரக்டாக எங்கே பார்ப்பாரு? நான் மூஞ்செல்லாம் பார்த்துருக்க மாட்டாரு. அவன் சாலமோனை பார்ப்பாரு, இருதயத்துக்கு ஏற்றதா இருக்குதா? கணப்பால பார்ப்பாரு, இந்த இருதயம் எனக்கு ஏற்றதா இருக்குதா? ஒவ்வொருத்தர் பக்கத்தில் வந்து இந்த இருதயம் எனக்கு ஏற்றதாய் இருக்கிறதா என்பதை ஆண்டவருடைய கண்கள் சுத்தி உலாவி தேடிட்டு இருக்கு. எத்தனை பேருடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்றதா? ஏற்ற மாதிரி அவருக்கு பிரியமானபடி உங்க இருதயம் இருக்குதா? எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லையா?
ஆமென். இல்லப்பா கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கதான் செய்யுது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென், எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் இருதயத்துல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கதான் செய்யுது? ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா? என் இருதயம் ஆண்டவருக்கு ஏற்ற விதமா இல்ல ஏசானோ இருக்கா இல்லைன்னா என்ன சொன்னாலும் மாற்ற முடியாத ஆள்கிட்ட அப்படி இருக்கு. ஆண்டவருக்கு பிரியமானபடி இல்லை, ஆனால் அதை ஏற்ற விதமாய் மாற்றுகிறவர் அவர். சொல்லுங்க, அவருக்கு ஏற்ற விதமாய். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவரே என்னுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா என்னுடைய இருதயம் இருக்குது ஆண்டவரே, இதை உமக்கு ஏற்ற விதமாய் மாற்றும்படி தாவீது ஜெபிக்கிறார். ஆண்டவரே இந்த கல்லான இதயத்தை எடுத்து போடும், சதையான இருதயத்தை எனக்கு தாரோன்னு கேட்டானையா தாவீது. அதை ஒத்துக்கிட்டான். சொல்லுங்க, தாவீது ஆண்டவரே இந்த இதயம் கொஞ்சம் மிஸ்டேக் தான், கண்ணான கடினமான ஆண்டவரே பொல்லாத திருக்குள்ள கேடுள்ள இதயமா இருக்குது, இதை கொஞ்சம் மாத்துங்க, வேற இதயத்தை தாங்க. சொல்லுங்க, 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 வேற இதயத்தை கொடுங்க ஆண்டவரே. இதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம், இல்ல இதயத்தையே கொஞ்சம் மாத்திருங்க. சொல்லுங்க, இதயத்தையே சொல்ல, இந்த இதயத்தை எடுத்துருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த இதயத்தை உங்களுக்கு பிரியமில்லாத, உங்க விருப்பம் இல்லாத, நீங்க அருவருக்கிற, நீங்க வெறுக்கிற, அசுத்தம் உள்ள, அக்கிரமம் உள்ள, மேட்டிமை உள்ள, பெருமை உள்ள இந்த இருதயத்தை எடுத்துருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எடுத்துருங்க. நல்ல இருதயத்தை, நீங்க விரும்புகிற இருதயத்தை, உமக்கு பிரியமான இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது எல்லா சீசர்களுடைய இருதயமும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவர் ஒரு பக்கம் பேசிக்கிற, இவங்க கற்பனையில மேல போயிடுச்சு. ஆண்டவர் பரலோகத்துக்கு போற, ஆண்டவர் போறேன்னு இருக்கிறாரு. அவர் போன பிறகு பரலோகத்துல யாரெல்லாம் தெரியாதுப்பா அப்படிங்கிற ஒரு இருதயம் நெஞ்சில மனசு வந்தோடனே ஆண்டவர் கூட்டத்தில் இருந்த ஒரு பிள்ளைய பிடிச்சி நடுவில் நிறுத்தி, இந்த குழந்தைய போல மாறிட்டார். யார் மாதிரி மாறி? யார் மாதிரி மாறணும்? இந்த குழந்தை மாதிரி இல்லை, குழந்தை தனம் அல்ல, குழந்தையினுடைய இருதயம் நமக்கு வரும். சொல்லுங்க, இந்த குழந்தையை போல ஒருவன் மாறாவிட்டால் பரலோகத்துல வரவே முடியாது. எத்தனை கை தட்டி, எத்தனை பாடுபடி, எத்தனை புதியான போடு வர எட்டி பார்க்கிறாங்க. இருதயம் ஒரு குழந்தையினுடைய இருதயத்தை போல மாசு மறுவடாத சுத்தமான பரிசுத்தமுள்ள இருதயமா இருந்தால் அந்த இருதயம் தான் தேவன் விரும்புகிற இருதயம். சொல்லுங்க, தேவன் விரும்புகிற இருதயம். அப்ப தாவீதுடைய இருதயம் அந்த குழந்தைகளுடைய இருதயத்தை போல இருந்ததுனாலதான் ஆண்டவர் தேடி கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த இஸ்ரவேல் தேசத்துல என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றமே இந்த தாவீது. ஆலயத்துல ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களோடு கூட இருப்பார். சொல்லுங்க, என்னோடு கூட. ஆமென். ஒரு 50,000 ரூபாய் காணிக்க போடுறதுனால கூட இருக்க மாட்டார். ஆமென். உன் சொத்தை எழுதி கொடுத்தா கூட ஆண்டவர் உன் சொத்தை எடுத்துக்கிட்டு போ. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் பூமியில் இருக்கிற மகாத்மாக்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். நீ ரத்தமான வழிகளை விரும்பினால் செலுத்துவேன், ஆனால் நீ ரத்தமான வழியிலே பிரியப்படுகிற தேவன் அல்ல. சொல்லுங்க, ரத்தமான வழியில பிரியப்படுகிற தேவன் அல்ல. அவர் விரும்புகிறது நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவி. ஒரு சுத்த இதயத்தை தான் பார்க்கிறார். நீ காணிக்கை எவ்வளவு கவர்ல வச்சு போட பார்க்கல. இவைகள் எல்லாம் பூமியில் இருக்கிற மகாத்மாக்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். கடவுளுடைய மகளே, உன் இருதயம் ஒரு குழந்தையினுடைய இருதயத்தை போல சுத்தமான பரிசுத்தமுள்ள மாசு மறுவற்ற சுத்தமான கரைப்படாத இருதயமாய் இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூடவே இருக்கிறப்பா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுன்னு உங்ககிட்ட வந்து கேட்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாரு.
சொல்லுங்க, பொறாமை இருதயம், போட்டி இருதயம், எரிச்சலுள்ள இருதயம், கேடுள்ள இருதயம், தூசணமான இருதயம், பாவமுள்ள இருதயம், அசுத்தமுள்ள இருதயம், அக்கிரமமான இருதயம், கீழ்ப்படியாத இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் இருதயம் சுத்தமான இருதயமாய் மாறட்டும். அப்போ தேவன் கூட இருப்பதற்கு, இந்த தாவீதோடு கூட இருப்பதற்கு காரணம் அவருடைய இருதயம் என் ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சு. சொல்லுங்க, யாருக்கு பிரியம்? அவருக்கு பிரியமா உங்க தாவீதுடைய இருதயம் இருந்தபடினால ஆண்டவர் கூட இருந்தார், அவன் ஆசீர்வதிச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கு, நமக்கு டைம் முடிஞ்சு. ஆமென். இதோடு முடித்துக் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நாம பார்ப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்